ஆக்டிங் வந்து அன்அவேர்னஸ், நாட் அவேர்னஸ். அவர் வந்து அவேர்னஸ் வந்து பார்க்குறாரு. கரெக்டா? கரெக்டா? ஆக்டிங் வந்து அன்அவேர்னஸ் தேவையில்லை. ஆனால் நம்ம அதில் தான் இருக்கோம், சிக்கிறோம். ஆனால் கோவிலுக்கு போய் அக்கடான்னு உட்காருவோம், அப்பாடா அப்படின்னு. அது எதுவோ எந்த கோயிலும், இப்போ சர்ச்சாக இருக்கலாம், மசூதியாக இருக்கலாம், கோயில் நமக்கு அமைதியாக அக்கடான்னு உட்காந்து முடியல. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சொல்லணும். போகடாடே போகடா தூக்கி போட்டு போயிடும். இல்லை நடக்குது இல்லை. ஆனால் ஆக்டிங்கிறது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு கதாபாத்திரத்தை போய் நடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை மறந்துடும். ரொம்ப முக்கியம். சீனில் போய் நடிக்கிறீங்கன்னா அதில் நல்லா நடிச்சுமா, நல்லா நடிக்கலையா, அதெல்லாம் நினைக்கணும். விஷயத்தை போய் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடும். ரிசல்ட் வந்து அது எப்படினாலும் இருக்கும். அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? இந்த காட்சியில் நம்ம கீழே வெயிட் பண்ணோம், காஃபி ஷாப் போகணும். இப்போ வந்து எவ்வளோ காட்சி போய் க்ராஸ் ஆகிடுது. இப்போ அந்த காட்சி உங்களால் ஞாபகப்படுத்த முடியுமா? சொல்லுங்கள், ஞாபகப்படுத்த முடியுமா? வரமணி குருகுன்னு பார்த்தீங்க, கீழே ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்த்தேன். இப்போ தான் இவர் கொஞ்சம் ஆக்டிவாக வந்தார். இவர் இப்போ பார்த்தீங்களா? இப்போ தான் பார்க்கணும். மாறுது எல்லாமே. காடோட ஸ்க்ரீன் பிளேல இது ஒரு காட்சி. வெவ்வேறு ஊரில் பிறந்து வளர்ந்து படித்து இதெல்லாம் ஒன்றா உட்காந்து சந்திச்சு பேசிட்டு, இதெல்லாம் ஃபிக்ஸேஷன். காடோட ஃபிக்ஸேஷன். நானா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து படிப்பு வராது, சொல்றது முதல்ல எனக்கு. ஸோ படிக்க போகிற இடத்துல போய் ஆடுது, பசங்க டான்ஸ்லாம் ஆடுறது, ஒரு ஸ்டேஜ் விடாமல் ஆடுது. தெரிஞ்சு கூத்தாடி அண்ணன் ஒரு பாட்டு பண்ணுவேன், போட்டு ஆடிட்டே இருந்தேன். அப்புறம் தான் வந்து சென்னைக்கு வந்துட்டு நடிக்க வரும்போது சில பேர் கைட் பண்ணாங்க, இது வந்து இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது படிப்பு தேவை, இன்ஸ்டியூட்லாம் படிக்கணும். அப்போ தான் நான் வந்து இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து முறையாக வந்து படித்தேன், அடையாறு இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். அதுக்கப்புறம் தான் ஆக்டிங் சீரியல் தான் ஃபஸ்ட் டைம் என்ட்ரானேன். சன் டிவி சீரியல்லாம் நிறையா நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நிறையா பண்ணிட்டு அப்புறம் ஃபிலிம்ஸு, அப்புறம் ஆட் ஃபிலிம்ஸு, நிறையா